ஞாயிற்றுக்கிழமை சமையல் தொடங்கியாச்சு, உலை வச்சாச்சு. இது பொரிக்கிறதுக்கு இறைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு இறைச்சி சாப்பிடாயினம். இது அரிசி கழுவி வச்சுருக்கேன். இது குழம்புக்கு கழுவி உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடி இருக்குது. முருங்கங்காயம் கத்திரிக்காய் இந்த இருக்கீங்க. கத்திரிக்காய் தக்காளி தேங்காய் பூ எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு வேலையாக தொடங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போகிறேன், வடிச்சிட்டு வரேன். வடிச்சிட்டேன். இப்போ அடுப்பில் கொஞ்சம் நேரம் விட்டுருக்கு. விட்டதுக்கு பிறகு இனிப்போ சிக்கனை பொரிப்போம். மற்றது குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சமையலுக்கு இறைச்சி கறிக்கு சட்டி வச்சாச்சு. இங்கால கத்திரிக்காயும் முருங்கைக்காய் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் போடல கொஞ்சம் அவியட்டுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சால வெங்காயம் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கு. இப்போ சட்டி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது பிறகு குழம்பை ரெடி பண்ண போகிறேன். நல்லா எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்னா கொஞ்சம் இந்த ஃபோன் கொஞ்சம் ரிப்பியல் பண்ண வலிக்கிட்டு, அதால் இப்போ முருங்கங்காய் அவிஞ்சிட்டு மஞ்சளை போடுவோம். இங்கால பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. தக்காளியும் போடுவோம், இஞ்சி எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் போட்டால் சரி. தேங்காய் பாலையும் இறைச்சி எதுக்க போடுவோம். இது ஒருக்கா கொஞ்சம் மஞ்சள் போட்டு மசிச்சுட்டு பாருங்கள். இங்கால மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு கொஞ்சம் முதல் பால் விடுவோம். உப்பு போட்டுட்டோம் ஏற்கனவே. ரெண்டாம் பாலும் விடுவோம். விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது அப்புறம் இறக்குவோம். இங்கால பார்த்தீங்கன்னா இறைச்சியை போடுவோம். ஏன்னா இறைச்சியை போட்டுக்கிண்ட சரி. இறைச்சியை போட்டு மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு பாலை விடுவோம். இங்கால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி கொதிச்சு கொண்டு வருது. கத்திரிக்காய் கறி முடிஞ்சுது. கத்திரிக்காய் கறி ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா போதும் நிப்பாட்டிட்டு சிக்கன் கறியை கிளறி விடுவோம். ஏன்னா அடிக்கடி கிளறோணும், இல்லைன்னா எரிஞ்சிடும். கிளறி விடுவோம். இப்போ எப்படி இருக்கணும், தேங்காய் பாலை விடுவோமா. தேங்காய் பாலையும் விட்டு மிளகாத்தூளையும் விடுவோம். இது முதல் பால் ஃபுல்லாக விட்டாச்சு. இது அந்த இறைச்சி கழுவி அந்த பிரட்டி வச்ச அந்த இதுக்குள்ள தேங்காய் பால் ரெண்டாம் பாலை மூன்றாம் பாலை விட்டுருக்கு. இப்போ இதுக்கு மிளகாத்தூளை போடுவோம். மிளகாத்தூளை போட்டு அப்படியே மூடி விட்டால் இறைச்சி கறி முடிஞ்சு. அந்த வாசனை தூளெல்லாம் போட்டு மூடி விடுவோம். கொதிச்சது பிறகு பார்ப்போம். இதில் முருங்கங்காய் கறி எடுத்து டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். இந்த சிக்கனை பொரிப்போம். நல்லெண்ணெயில் சிக்கன் கறி பொரிக்கிறேன். ஏனெண்டா தேங்காய் முடிஞ்சு இங்கால பாருங்க குழம்பு கொதிச்சு கொண்டே இருக்குது. அங்கால முருங்கைக்காய் கறி எடுத்து வச்சுருக்கேன். இங்கால சிக்கன் பொரிக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் தேங்காய் வேண்டையில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து லாஸ்ட் வீடியோ இந்த மெட்ட ஃபோனில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு சிக்கன் பொரிச்சிட்டேன் நல்லெண்ணெயில். இங்கால பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு கொண்டு வந்துருக்கு. பாருங்க இப்படி குழம்பு கொதிச்சிருக்கான்னு ஒரு கிளறி விடுவோம். கொஞ்சம் இந்த ஃபோனில் கொஞ்சம் கேமரா கொஞ்சம் அப்செட். கடைசி வீடியோ உங்களுக்கு கிளியர் இல்லாமல் காட்டும். கொஞ்சம் வீடியோஸ் டிலீட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஃபோனில் டிலீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த சிக்கன் கறி அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் முடிஞ்சு இப்போ எல்லாம் ஓகே. இன்றைக்கு என்னுடைய சமையல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய். பழைய மீன் கறியிலேருந்து சிக்கன் பொரியலேருந்து சமையலெல்லாம் முடிஞ்சு.